உங்களுக்கு பிடிச்சவங்க யாருக்கா நீங்கள் ஸ்டிக்கர் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டிக்கரை சென்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆன்லைனில் இருக்க யாருக்குமே தெரியக்கூடாது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் யார் ஸ்டேட்டஸ் வைக்கிங்க, அந்த ஸ்டேட்டஸை உங்களுக்கு பிடிச்சவங்க மட்டும் தான் பார்க்கணும். வாட்ஸ்அப் லவபிள் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரிக் நம்பர் 1, வாட்ஸ்அப்பில் நீங்கள் யாருக்காச்சும் ஹார்ட் எமோஜி சென்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரெட் கலர் ஹார்ட் எமோஜி சென்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டிக்கராக சென்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கலர் ஹார்ட் எமோஜி சென்ட் பண்ணாலும் ஸ்டிக்கராக சென்ட் ஆகும். இதுவுமே உங்களுக்கு பிடிச்சவங்க யாருக்காச்சும் ஹார்ட் எமோஜி சென்ட் பண்ணோம் அப்படின்னா சென்ட் பண்ணிக்கலாம். ட்ரிக் நம்பர் 2, வாட்ஸ்அப்பில் நீங்கள் யார் ஸ்டேட்டஸ் வைக்கிங்க, அந்த ஸ்டேட்டஸை உங்களுக்கு பிடிச்சவங்க மட்டும் தான் பார்க்கணும். அதாவது உங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரில் நீங்கள் 2 பேர் மட்டும் இந்த ஸ்டேட்டஸை பார்த்தா போதும் அப்படின்னாங்க அப்படின்னா அவங்க மட்டும் பார்க்குற மாதிரி செட் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் எப்பவும் போல் ஸ்டேட்டஸ் வைப்பீங்களா, அது மாதிரி உங்கள் ஃபோட்டோஸோ வீடியோஸோ என்ன ஸ்டேட்டஸ் வைக்கணுமோ அதை வச்சுக்கோங்க. ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் கான்டாக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஷேர் ஒன்லி வித் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கான்டாக்டுக்கு எல்லா கான்டாக்டும் வரும். இதில் நீங்கள் யாரெல்லாம் ஸ்டேட்டஸ் பார்க்கணுமோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஸ்டேட்டஸ் பார்க்கணுமோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டிக் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டன் கேட்கும். டன்னை கிளிக் பண்ணிட்டு கீழே சென்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் யாரெல்லாம் செலக்ட் பண்ணிங்களோ அவங்களால மட்டும் தான் பார்க்க முடியும், மற்ற யாரையும் பார்க்க முடியாது. ட்ரிக் நம்பர் 3, வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆன்லைனில் இருக்க யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னா இதை பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் நீங்கள் வாட்ஸ்அப்பை பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாவதாக ப்ரைவசி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரைவசி கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக எவ்ரி ஒன் இருக்கும், அது கீழே நோபடி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா see when I am online இருக்கும், அதுலேயும் டிஃபால்ட்டாக எவ்ரி ஒன் இருக்கும், அதுலேயும் சேம் அஸ் லாஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் இருக்க யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு ஆன்லைன் இருந்தாலும் அது உங்களுக்கு காட்டாது. ட்ரிக் நம்பர் 4, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு முக்கியமான யாராவது வாய்ஸ் ரெக்கார்ட் சென்ட் பண்ணுறாங்க, அதை சுற்றி யாராவது இருக்காங்க அவங்களாம் கேட்கக்கூடாது, நீங்கள் மட்டும் கேட்கணும் அப்படின்னா சவுண்டை குறைச்சி நம்ம காதுகிட்ட வச்சு கேட்போம். ஆனால் அப்படிலாம் தேவையில்லை. ஜஸ்ட் அந்த வாய்ஸாக நீங்கள் ப்ளே பண்ணிட்டு எப்போ ஃபோன் பேசும்போது அப்படி காதில் வச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கரில் அந்த வாய்ஸ் ஆகிட்டு கேட்கும். ட்ரிக் நம்பர் 5, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடிச்சவங்க யார்ட்டா நீங்கள் சேட் பண்ணிருக்கீங்க, நீங்கள் சேட் பண்ணுறப்போ டிஃப்ரெண்ட்டாக தெரியணும், அதாவது ஸ்டைலாக தெரியணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் பண்ண போகிறீங்களோ அந்த மெசேஜை டைப் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாரும் அதோட எண்டு வேலையும் ஸ்டார் போட்டு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அது லெட்டர் போல்டாக சென்ட் ஆகும். இதே மாதிரி இட்டாலியன் ஸ்டைலில் சென்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த வேர்டுக்கு முன்னாடி அண்டர் ஸ்கோரும் அந்த வேர்டோட எண்டிங்கு அண்டர் ஸ்கோரும் போட்டு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா இட்டாலியன் ஸ்டைலில் சென்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த ஸ்டைலில் சென்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த சிம்பிளை போட்டு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டைலில் சென்ட் பண்ணிக்கலாம். ட்ரிக் நம்பர் 6, உங்களுக்கு பிடிச்சவங்க யாருக்கா நீங்கள் ஸ்டிக்கர் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டிக்கரை சென்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? இது மாதிரி ஓன் ஸ்டிக்கர் க்ரியேட் பண்ணி சென்ட் பண்ண முடியும். இதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்பேன், மேலே ஐக்கானையும் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள்.